வணக்கம் நேயர்களே. ஸ்ரீ சக்ரா பக்தி சேனல் நேயர்கள் அனைவருக்கும் முதல்ல என் நமஸ்காரம். இன்றைய நாள் சிறப்பாக உங்கள் எல்லாருக்கும் அமையணும்னு நினைக்கிறேன். வாரத்தில் இது 2வது நாள். ஆனால் ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மொதல் நாள் திங்கக்கிழமை. இன்னைக்கு ஒரு ப்ளசண்ட்டாக போச்சுன்னா இனி ஒரு மீதி 6 நாளும் அழகாக போயிடுவோன்னு எல்லாம் ஒரு சின்ன சென்டிமெண்ட்டு தான் அது. அதனால் இன்னைக்கு திங்கக்கிழமை நல்லா உஷாராக பாருங்கள், அதை ஃபாலோ பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கும். 24/2/2025 பிப்ரவரி மாதம் திங்கட்கிழமை, குரோதி மாசி 12. இன்னைக்கு ஏகாதேசி, கீழ்நோக்கு நாள். பெருமாள் கோயிலுக்கு போனார். வயதானவர்கள் நிறைய பேர் இன்னைக்கு ஒரு பொழுது இருப்பாங்க. ஒரு பொழுது அப்படின்னா ஏதாவது ஒரு வேளை சாப்பிடுவாங்க. மத்தியானம் இல்லைன்னா காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடாம நைட்டு லைட்டாக சாப்பிட்ருவாங்க. அதான் ஒரு பொழுது. 3 வேளை சாப்பிடாம ஒரே பொழுது சாப்பிட்றது தான் ஒரு பொழுது, வேற ஒன்றும் இல்லை. சில பேர் 24 hours அப்படியே கடைப்பிடிக்கிறாங்க. நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். வயசானவங்க நிறைய பேர் அந்த மாதிரி பண்ணுறாங்க. நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா காலை 6:30 to 7:30, மாலை 4:30 to 5:30. இந்த சைனிங்கு ஏதாவது போஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி நேரத்தை யூஸ் பண்ணிக்கோங்க. கௌரி நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா காலை 9:30 to 10:30, மாலை 7:30 to 8:30. ராகு காலம் 7:30-9 காலை, யமகண்டம் 10:30-12 மதியம், குளிகை 1:30 to 3 குளிகை. இன்றைய நாள் கிழக்கு சூலம் வரும். பரிகாரம் தயிர். பிரயாணம் பண்ணுறவங்க இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சூரிய உதயநாயகை அப்படியே குறையுது பாருங்க. 6:31, நம்ம 33, 32, 31 வந்துருச்சு. அப்போ வெயில் லைட்டாக ஏறினே இருக்குதுன்னு அர்த்தம். அப்படியே கீழே வராது தலைவர், ஹீட் ஸ்டார்ட் ஆகிடும். இதெல்லாம் வர்றது நல்லது தான். இந்த சித்திரை மாதம்லாம் டீடாக்ஸ், நேச்சுரல் டீடாக்ஸ். அப்படியே வேர்வை கொட்டும். இல்லை நம்மளால் என்ன ஆகுறது, எல்லாருக்கும் சுகர் வந்துடும். இன்னைக்கு திதி பார்த்தீங்கன்னா காலையில் 11:33 வரைக்கும் ஏகாதேசி. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் 11:30 வரைக்கும் ஏகாதசி, பின்பு துவாதசி. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா மாலை 5:04 வரை பூராடம், தனுசில் இருக்கார். பின்பு உத்திராடம், 3 பாதம். அதில் தான் தனுசில் ட்ராவல் பண்ணுறாரு. இன்னைக்கு சந்திராசிரமம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரோகிணிக்கும் மிருகஷி நட்சத்திரத்துக்கும் ரிஷபம் ப்ளஸ் மிதுனம். ஆனால் ஈவினிங் வரைக்கும் ஃபுல்லாக ரிஷபத்துக்கு தான் நம்ம எடுக்கணும். ஓகே, சந்திராசிரமம் சொல்லிட்டேன். இன்னைக்கு ஜீவன் நிறைந்த நாள். இன்னைக்கு எல்லா நாளும் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது. இன்னைக்கு இன்றைய ராசி பலன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேஷ ராசி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மேன்மை தரக்கூடிய ஒரு நாள் திங்கட்கிழமை. ஆஃபீஸு வேலைக்கெல்லாம் போன உடனே ரொம்ப டைட்டாக இல்லாமல் ஃப்ரீயாக அப்படியே மெதுவாக கிராஃப் போனவொடனே இதை செய் அதை செய்யணும், அந்த தொந்தரவுலாம் இன்றைக்கி இருக்காது உங்களுக்கு. ரிஷபராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒர்க்கு ஸ்மார்ட்டாக இருக்கும். நிம்மதி தரக்கூடிய ஒரு நாள். அலைச்சல் இல்லாமல் அப்படி வாரம் முதல் நாள் ஸ்மூத்தாக அப்படி போயிடும். மிதுன ராசி நேயர்களுக்கு சொல்லவே வேணாம், அனைத்திலும் வெற்றி, நல்லாயிருக்கும். கடகராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சில விஷயங்களில் அவங்க ஆசைப்படுவார்கள். தப்பு கிடையாது, அத்தனைக்கும் ஆசைப்படுனார் சத்குரு தான் சொன்னார். உத்தர ஆசையை துறன்னாரு. சத்குரு அனைத்தனைக்கும் ஆசைப்படுவார். ஆசைப்படுறதுன்னா என்ன, நமக்கு முன்னாடி ஒரு விஷயம் இருக்கும், அதை நோக்கி நம்ம ஓட ஆரம்பிச்சிடும். கிடைக்கிது கிடைக்கல ரெண்டாவது. ஆசைப்படுங்க, தப்பு கிடையாது. சிம்மராசி நேயர்கள் இன்னைக்கு செலவு செய்யக்கூடிய ஒரு நாள். சுப செலவாக அதை மாற்றுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு பண்ணுங்க, வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஏன்னா வாங்கிட்டு போங்க. கன்னிராசி நேயர்களுக்கு இன்னைக்கு ஒர்க்கு அவங்களுக்கே ஒரு திருப்தியை அடைஞ்சு நீ வீட்டுக்கு போவாங்க. அந்த அளவுக்கு சுகமாக இருக்கும் இன்னைக்கு ஒர்க்கு. துலாம் ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நன்மை தரக்கூடிய ஒரு நாள். தானாக சில விஷயங்கள் இன்னைக்கு பாசிட்டிவாக அவங்களுக்கு நடக்கும். அதை இன்னைக்கு தைரியமாக எதிர்பார்க்கலாம். விருச்சிக ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா அமைதி தரக்கூடிய ஒரு நாள். அமைதி வெளியில் கிடையாது, உள்ளே தான் இருக்குது. இது அதை இன்னைக்கு ஃபீல் பண்ணுவாங்க. ஒர்க்கு எல்லா விஷயத்துலையும், பண வரவு எல்லாத்துலேயும் வீண் செலவெல்லாம் இல்லாமல் ஒரு ஸ்மார்ட்டாக இருக்கும் இன்னைக்கு. தனுசு ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா வரவு தரக்கூடிய ஒரு நாள். பணம் மட்டும் இல்லை, நல்ல விஷயங்கள், போக்குவரத்துகள் எல்லாமே இன்னைக்கு
நல்லா இருக்கும் இன்னைக்கு. தனுசு மகர ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வீட்டுக்கு போகும்போது சந்தோஷமாக போவாங்க. இன்றைய நாள் சிறப்பாக அமைஞ்சதுன்னா அவங்களுக்கே ஒரு அப்ரிஷியேட் பண்ணிப்பாங்க. கும்பராசி நேயர்கள் இன்னைக்கு அனைத்து ராசிக்காரர்களும் அவருக்கு ஒரு சப்போர்ட்டாக இருப்பாங்க. இன்னைக்கு எல்லாத்துலேயும் ஒரு சக்ஸஸ் ரேஷியோ நல்லா இருக்கும். மீனராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு போட்டா போட்டி இருக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஆர்கியூமெண்ட்டை தவிருங்க. செகண்ட் ஒப்பீனியனில் பேசு. ஃபஸ்ட்டு தோன்றதை பேசாதீங்க. அப்படி பண்ணிவிட்டு ரெண்டாவது இதை எப்படி பேசலாம் டிசைட் பண்ணிட்டு பேசுங்க. எடிட் பண்ணிவிட்டு பேசுங்க. இன்றைய நாள் ரொம்ப சிறப்பாக எல்லாருக்கும் அமையணும்னு நான் இறைவனை வேண்டுறேன். கர்ணம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 11:30 மணி வரைக்கும் பாலவ கர்ணம், பின்பு கௌலவ கர்ணம். பாலவம் கௌலவம், காலையில் பாலவம், ஈவினிங் கௌலவம் போடுங்க, நல்லாயிருக்கும். இன்றைய நாள் வாரத்தின் 2வது நாள், உலக வாழ்க்கையின் முதல் நாள். ரொம்ப சிறப்பாக எல்லாருக்கும் அமையணும்னு வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.